Taste the Daily. ஜிஎஸ்டி மற்றும் போக்குவரத்து வரி அதிகரிப்பால் அனைத்து வகையான பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதால் பொங்கல் பொருட்களை அதிக அளவில் வாங்குவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டாததால் விற்பனை மந்தமாகிவிட்டதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்தனர். இந்த வருஷம் வியாபாரம் ரொம்ப கம்மி தான். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் எல்லாம் விலை ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் மக்களுங்க வாங்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் போன வருஷம்லாம் தேங்காய்லாம் 15 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு கூட கொடுத்தோம். ஆனால் இந்த வருஷத்தில் தேங்காவே கிலோ கணக்கில் கேட்குறாங்க. கிலோ கணக்கில் 80 ரூபாங்க மார்க்கெட் உள்ளே விற்கிறாங்க. நாங்கள் ஒரு தேங்காவே 25 ரூபா 30 ரூபா தான் விற்கிறோம். அதுவும் மஞ்சள் கொத்தம் ரொம்ப ரேட்டு அதிகமாகி போச்சு. இப்போ போன வருஷம்லாம் 10 ரூபாய்க்கு கொடுத்தோம், 20 ரூபாய்க்கும் கொடுத்தோம். ஆனால் இந்த வருஷம் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகி போச்சு. இத்தனை வருஷத்தோடு இந்த 2 வருஷமாக பொங்கல் வியாபாரம் சரியாகவே இல்லை. தீபாவளி சரியில்லை, பொங்கல் சரியில்லை, விநாயகர் சதுர்த்தி வியாபாரத்தில் எதுவுமே சரியில்லை. வியாபாரத்தில் நாங்களும் ரொம்ப நஷ்டத்தில் இருக்கணும். வாங்கின மருந்துகள்ட்டும் எதுவும் கேட்டு வாங்க முடியல. அவங்க கொடுக்குற பொருளை நாங்கள் வச்சு வியாபாரம் பண்ண வேண்டியதாக இருக்குது. வர மக்களுங்க ரொம்ப கம்மியாக கேட்குது. அது என்னன்னு கொடுக்கறது வரியப்பட்ட எப்படி சார் செய்ய முடியும்? நம்ம விவசாயிகள் அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதை விட்டுவிட்டு வரி இதுக்கு வரி அதுக்கு வரி எதுக்கு எடுத்தாலும் வரி அதுக்கு தான் நம்ம 12 கட்டை போட்டு எங்கே பார்த்தாலும் ஓப்பன் பண்ணி அதுக்கு பஸ் டிக்கெட்டு விலை ஏறிடுச்சு.